எதுக்கு இப்போ எமோஷனல் ஆகுற, ஏன் இப்போ எமோஷனல் ஆகுற அப்படின்னு கேட்கணும். வை ஆர் யூ கெட்டிங் எமோஷனல் அப்படின்னு கேட்கலாம். வை ஆர் யூ கெட்டிங் எமோஷனல், ஏன் இப்போ எமோஷனல் ஆகுற அப்படின்னு அர்த்தங்களா. சரி, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுற, ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்கணும். வை ஆர் யூ டார்ச்சரிங் மீ அப்படின்னு கேட்கலாம். வை ஆர் யூ டார்ச்சரிங் மீ, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுற. சரி, உங்ககிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு, எனக்கு உங்ககிட்ட கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா. எப்படிங்க பேசலாம் இங்கிலீஷில். ஐ எம் டயர்ட் ஆஃப் ஆஸ்கிங் யூ அப்படின்னு பேசலாம். ஐ எம் டயர்ட் ஆஃப் ஆஸ்கிங் யூ. ஐ எம் டயர்ட் ஆஃப் ஆஸ்கிங் யூ அப்படின்னா உங்ககிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு, உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு எனக்கு அப்படின்னு அர்த்தம். போர் அடிக்குது, ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாமா, போர் அடிக்குது ஒரு படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்கணும், அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம். போர் அடிக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஐ ஃபீல் போர்ட் அப்படின்னு பேசலாம். ஷால் வி கோ டு எ மூவி அப்படின்னா நாம் ஒரு படத்துக்கு போகலாமா அப்படின்னு அர்த்தங்களா. ஐ ஃபீல் போர்ட், ஷால் வி கோ டு எ மூவி, போர் அடிக்குது ஒரு படத்துக்கு போகலாமா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா, நான் உன்னை குழப்பிட்டேனா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம். டிட் ஐ கன்ஃபியூஸ் யூ அப்படின்னு கேட்கலாம். டிட் ஐ கன்ஃபியூஸ் யூ, நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா, நான் உன்னை குழப்பிட்டேனா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, நடந்தது நடந்துருச்சு, அதை விடு, சும்மா அதையே போட்டு நினச்சிட்டு நடந்தது நடந்துருச்சு, நடந்தது நடந்துருச்சு, அதை விட்டு தொலை, அதை விடு. நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு பேசுறதா இருந்தது நான் இங்கிலீஷில் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு பேசலாம். லீவ் இட் அப்படின்னா அதை விடு அப்படின்னு அர்த்தங்களா. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லீவ் இட், நடந்தது நடந்துருச்சு அதை விடு அப்படின்னு அர்த்தங்களா. சரி, என்ன சொன்ன நீ, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போமா இல்லைங்களா. இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம். வாட் டிட் யூ சே அப்படின்னு கேட்கலாங்களா. சரி, வாட் டிட் யூ சே, நீ என்ன சொன்ன, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு அர்த்தங்களா. சரி, நீ ஏதாவது சொன்னியா, நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம். டிட் யூ சே சம்திங். டிட் யூ சே அப்படின்னா, டிட் யூ சே அப்படின்னா நீ சொன்னியா, நீங்கள் சொன்னீங்களா. சம்திங் அப்படின்னா ஏதாவது. டிட் யூ சே சம்திங், நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா, நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, போய் சீக்கிரம் ரெடி ஆகு, போய் சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு பேசணும். கெட் ரெடி அப்படின்னா என்னங்க அர்த்தம், ரெடி ஆகு அப்படின்னு அர்த்தங்களா. சரி, கெட் ரெடி குயிக் அப்படின்னா சீக்கிரம் ரெடி ஆகு. கெட் ரெடி குயிக், கோ, போய் சீக்கிரம் ரெடி ஆக போ அப்படின்னு அர்த்தங்களா. சரி, உனக்கு மட்டும் இப்படி தான் இவ்வளோ தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கெட் ஸோ மச் ஸ்லீப் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கெட் ஸோ மச் ஸ்லீப், உனக்கு மட்டும் இப்படி தான் இவ்வளோ தூக்கம் வருதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு அர்த்தங்களா. சரி, நீ வருவியா மாட்டியா, நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம். வில் யூ கம் ஆர் நாட் அப்படின்னு கேட்கலாம். வில் யூ கம் அப்படின்னா நீ வருவியா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, வில் யூ கம் ஆர் நாட், நீ வருவியா மாட்டியா, நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா. எப்படிங்க பேசலாம். ரிமெம்பர் அப்படின்னா, ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர் அப்படின்னாலே என்னங்க அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. ரிமெம்பர் ஒன் திங், ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தங்களா. சரி, அப்புறம் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம். வாட் டு யூ சே அபவுட் திஸ், வாட் டு யூ சே அபவுட் திஸ், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்களா. சரி, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் சொல்ல வேண்டியதில் சொல்லிட்டாங்க எல்லாரும், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு சே அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் நத்திங் டு சே அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, என் பேச்சை நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. கேட்டியா, நீ இந்த மாதிரி பேசணும். நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, என் பேச்சை நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம், கொஞ்சம் யோசிக்கலாமே. இஃப் யூ ஹேட் லிசன்ட் டு மீ இட் வுட் நாட் ஹாவ் ஹேப்பன்ட் லைக் திஸ். லைக் திஸ் அப்படின்னா இதை போல, இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தங்களா. சரி, இந்த லிசன்டு டு அப்படிங்கிறத இந்த லிசனடு அப்படின்லாம் பேசக்கூடாதுங்க, சரிங்களா. இந்த லிசன்ட் டு அப்படிங்கிறத லிசன் டு, லிசன் டு அப்படின்னு உச்சரிங்க, சரிங்களா. லிசன் டு. இஃப் யூ ஹேட் லிசன் டு மீ, நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா, என் பேச்சை நீ கேட்டிருந்தா, இட் வுட் நாட் ஹாவ் ஹேப்பன்ட் லைக் திஸ், இந்த மாதிரி நடந்திருக்காது. இட் வுட் நாட் ஹாவ் ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்திருக்காது, லைக் திஸ் இந்த மாதிரி. இஃப் யூ ஹேட் லிசன் டு மீ இட் வுட் நாட் ஹாவ் ஹேப்பன்ட் லைக் திஸ்,
நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா அந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. அவனுக்கு என்னதான் வேணும்னு கேளு. அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. ஆஸ்க் ஹிம் வாட் ஹீ வாண்ட்ஸ் அப்படின்னு பேசலாம். ஆஸ்க் ஹிம் வாட் ஹீ வாண்ட்ஸ். அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.